வணக்கம். ஆன்மீக செய்திகள். வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக பெருமானுக்கு மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அருகம்புல் மாலை மற்றும் வெள்ளி கவசம் சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோவிலில் பங்குனி சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விநாயகர் பெருமானுக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டது. சிவாச்சாரியார்கள் சதநாமாவளி அர்ச்சனை செய்தனர். விநாயகருக்கு பஞ்ச கற்பூர மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தர்மபுரி தீர்த்தமலை கோயிலில் மாசிமகம் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. பூலோகத்தில் பெருமாள் ராம் அவதாரம் எடுத்து ராவணனை வதம் செய்த பாவம் நீங்க தீர்த்தமலை கோயிலில் 2ஆம் கால பூஜை செய்தார். சிவ பூஜைக்கு தேவையான தீர்த்தத்தை ராமபிரான் அம்பு எய்தி உருவாக்கியதால் இது தீர்த்தமலை என பெயர் பெற்றதாக ஐதீகம். கோயிலின் மாசிமகம் உற்சவம் மார்ச் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. உற்சவர் வடிவாம்பிகை சமேத தீர்த்தகிரீஸ்வரர் தேரில் பிரவேசித்தார். பக்தர்கள் சிவசிவ கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி பெருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நேற்று சூர சம்ஹாரம் லீலை சன்னதி தெருவில் நடைபெற்றது. பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பட்டாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று உற்சவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகை அபிஷேகங்கள் நடைபெற்றன. திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி பச்சை குதிரை ஓட்டம் முடிந்த பின் பச்சை குதிரை வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோயில் 6 கால் மண்டபத்தில் சுவாமிக்கு தங்க கிரீடம் சூட்டப்பட்டு திருக்கரத்தில் நவரத்தினங்கள் பதித்த செங்கோல் வழங்கி சேவர் கொடி சாற்றி பட்டாபிஷேகம் நடைபெற்றது. சுவாமியின் பிரதிநிதியாக கோயில் பட்டர் செங்கோலுடன் சேவல் கொடியேந்தி கோயில் பிரகாரத்தை வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து பகல் 12:30 மணியளவில் கோயில் 6 கால் மண்டபத்தில் சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானையம்மன் திருமண சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். மீனாட்சியம்மன், சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை முன்னிலையில் 12:40 மணிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதே நேரம் பெண்கள் புதிதாக தங்களது தாலி கயிறை மாற்றிக்கொண்டனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
விழாவின் உச்ச நிகழ்ச்சியாக நாளை காலை 6 மணிக்கு சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பெரிய தேரில் எழுந்தருள்வார். பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க கிரிவல பாதையில் சுப்பிரமணிய சுவாமி தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோயிலில் பூக்குழி திருவிழா அதிகாலை 4:30 மணிக்கு மேல் மகா கணபதி பூஜை, அனுக்னை பூஜை, புண்ணியாக வாசனம், வாஸ்து சாந்தி பூஜை மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. முன்னதாக காலை 6:30 மணிக்கு மேல் மாரியம்மன் கோயில் தெருவிலிருந்து நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சுற்றி கொடிப்பட்டம் கோயிலுக்கு கொண்டுவரப்பட்டது. சிறப்பு பூஜைகள் செய்து காலை 8:10 மணிக்கு கோயில் அர்ச்சகர் சுந்தர் கொடிப்பட்டம் ஏற்றினார். கூடியிருந்த பக்தர்கள் குலவையிட்டு அம்மனை வணங்கினர். சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய பெரிய மாரியம்மனை பக்தர்கள் நீண்ட வரிசை நின்று தரிசனம் செய்தனர். மார்ச் 29ஆம் தேதி மதியம் 12:35 மணிக்கு மேல் பக்தர்கள் பூக்குழி இறங்குதலும், மார்ச் 30ஆம் தேதி காலை 11 மணிக்கு மேல் தேரோட்டமும் நடைபெறும்.